நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2024 வருஷத்துக்கு உண்டான மே மாத ராசி பலனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ராசி பலன் பார்க்குறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் பெரிய பிரச்சனை வெயில் அப்படிங்கிறது தான். என்னப்பா வெயில் நெருப்பாக கொதிக்குது, சூரியன் வானத்து மேலே இருக்கா இல்லை நம்ம வீட்டு மாடி மேலே இருக்கான்னு தெரியல, வெளியிலேயே போக முடியல, ஒரு வேலை வெட்டி பார்க்க முடியல, ஒரு தொழில் பண்ண முடியல அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப கொடுமையாக நெருப்பு அப்படிங்கிறது அனலாக கக்கிக்கிட்டு இருக்கு. சூரிய பகவான் உச்சத்தில் இருக்கார். அதாவது மேசராசியில் சித்திரை மாதம் தொடங்கினோடனே உச்சத்துக்கு போனார் பார்த்தீங்களா, அங்கே தான் பெரிய பிரச்சனை. அது ஒரு உச்சத்தை கொடுக்குது. அதோடு பார்த்திங்கன்னா இந்த வாட்டி குரு பகவானும் போய் நெருப்பு ராசியில் உட்காந்துக்கிட்டார் கரெக்டாக மேசராசியில். கவலைப்படாதீங்க, மே மாதம் 1ஆம் தேதி தொடங்கின உடனே குரு பகவான் நிலராசியான ரிஷபராசிக்கு வந்துடுறாரு. அப்போ அக்கினி வர்றதுக்கு முன்னாடியே இந்த பாடுபடுத்துது, அக்கினி வந்தால் என்ன பாடுபடுத்தும் அப்படின்னு பயந்தவங்களாம் கவலைப்பட வேண்டியதில்லை. அக்கினி நட்சத்திரத்தில் மழை பெஞ்சிரும். எதிர்பார்த்த அளவுக்கு வெயில் அப்படிங்கிறது இருக்காது, வெயிலோட தாக்கம் குறைஞ்சி போயிடும். சரி, இந்த மே மாதத்துக்கு உண்டான கிரக அமைப்பு அப்படின்னு பார்த்தோன்னா சூரிய பகவான் மேசராசிலேருந்து 14ஆம் தேதி ரிஷபத்துக்கு போயிடுறாரு. செவ்வாய் மீனத்திலேருந்து 31ஆம் தேதி அன்னைக்கு மேசத்துக்கு போகிறார், சொந்த வீட்டுக்கு போய் ஆட்சியில் உட்கார்றாரு. புதன் மாத தொடக்கத்தில் வக்கர நிவர்த்தி அடைஞ்சு மீனராசியில் இருக்கார். 6ஆம் தேதி மேசத்துக்கு போகிறாரு, 24ஆம் தேதி ரிஷபத்துக்கு போகிறாரு. சுக்கிர பகவான் மேசராசியில் இருந்துக்கிட்டு 20ஆம் தேதி தன்னோட சொந்த வீடான ரிஷபராசியில் போய் ஆட்சி பெற்று உட்கார போகிறாரு குருவோட. அதோட குரு பகவான் மாதம் தொடங்கி 1ஆவது நாளே பயிற்சியாகி ரிஷபராசியில் பயணம் செய்ய ஆரம்பிக்க போகிறாரு. 12 வருஷத்துக்கு பிறகு அப்படியே பலன்கள் அப்படிங்கிறது மாறப்போகுது. சனி பகவான் கும்பராசியில் ஆட்சியில் உட்காந்துருக்காரு. ராகு குரு பகவானோட வீடான மீனத்திலையும், கேது புதன் பகவானோட வீடான கன்னிலையும் உட்காந்துருக்காரு. இந்த கிரக அமைப்புகள், ராசி மாற்றங்கள் உங்களோட ராசிக்கு என்ன பலனை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மாதம் தொடங்கி முதல் நாளே உங்களோட ராசிக்கும் 4ஆவது வீட்டுக்கும் அதிபதி குரு பகவான். அவர் உங்களோட ராசிக்கு 5ஆவது வீட்டிலேருந்து 6ஆவது வீட்டுக்கு போகிறாரு. அதாவது குரு பகவான் இதுவரைக்கும் இருந்த வீடு அப்படிங்கிறது ஒரு நல்ல வீடு. அதாவது 5ஆவது இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், அது ஒரு நல்ல இடம். இப்போ போகிற இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ஆவது வீட்டுக்கு குரு பகவான் போகிறாரு, ரிஷபராசிக்கு. அதாவது பகை வீட்டுக்கு போகிறாரு. அசுர குருவான சுக்கிர பகவானோட வீட்டுக்கு தேவ குருவான குரு பகவான் போகிறாரு. இந்த 6ல் குரு போகிறது நல்லதா கெட்டதா ஜோசியரே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது குரு பகவான் இருக்கிற இடம் அப்படிங்கிறத விட பார்க்குற இடத்துக்கு பலன் கூட இருந்தாலும், இருக்கிற இடத்துக்கு உண்டான பலன் அப்படிங்கிறதுலையும் மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. அப்போ அவர் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறத கொடுப்பாரு. என்ன ஜோசியரை எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதாவது 6ல் குரு அப்படின்னா ஊரில் பகை, இதுதான் ஒரு ஜோதிட பழமொழி அப்படியே எடுத்துக்கலாம். அப்போ இந்த குரு பகவான் 6ஆவது வீட்டுக்கு போகிற காலகட்டம் அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் நல்ல காலகட்டம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ராசிக்கு கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற ஒரு கிரகம் குரு. வேற ஒரு வகையில் பார்த்திங்கன்னா அவர் மறைவுக்கு போகிறது நல்லது. ஒரு பக்கம் கெடுதல், ஒரு பக்கம் நன்மை அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதே மாதிரி குரு பகவானோட பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு பலன் கூட. அந்த வகையில் உங்களோட ராசிக்கு 2ஆவது வீடு மகர ராசியை பார்க்க போகிறாரு. அதோட 10ஆவது வீடு கன்னி ராசியை பார்க்க போகிறாரு. 12ஆவது வீடு விருச்சிக ராசியை பார்க்க போகிறாரு. பொதுவாகவே 10ல் ஒரு பாவி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த 10ஆம் இடத்துல ஒரு பாவி கேது இருக்காரு. அந்த கேதுவை பார்த்து குரு புனிதப்படுத்திடுறாரு. இந்த பாவி போய் 10ல் உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு தொழிலில் பெரிய முன்னேற்றம் கொடுக்காம தடுத்துக்கிட்டு இருந்தது. இப்போ அந்த கேதுவை குரு பார்த்து புனிதப்படுத்திடுறார் அப்படிங்கிறதால உங்கள் தொழில் இதுக்கு மேலே கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதாவது கடந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 7.5 சனியில் இருந்திருந்தீங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆச்சு 7.5 விட்டு வெளியில் கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட சூழலில் ஒரு தொழில் அமைச்சிருப்போம். இருந்தாலும் தொழில் அப்படிங்கிறது அப்படியே கொஞ்சம் முண்டி தான் ஏந்திரிக்கும். மற்றவெல்லாம் நோவாமல் 10 ரூபா சம்பாரிச்சிட்டு போயிடுறான், நம்ம மட்டும் சம்பாதிக்கிறதுக்கு படாத பாடுபடுறோமே, ஏன் நமக்கு இப்படி ஒரு கஷ்டம் வருது? தனுசு ராசியில் பிறந்தது அவ்வளோ பெரிய பாவமா, இல்லை நமக்கு நல்ல நேரங்கிறதே வராதா அப்படிங்கிற மாதிரி அந்த தொழிலை போட்டு முடிஞ்ச வரைக்கும் இழுத்து பார்த்துருப்பீங்க. நானே என்னென்னமோ யோசிச்சு பார்க்குறேன், என்னென்னமோ திட்டம் போட்டு பார்க்குறேன், புதுசாக வேலை மாற்றி பார்க்குறேன். ஆனாலும் 10 ரூபா பெருசாக கிடைக்குதா அப்படின்னா ஏதோ கைக்கு வாய்க்கும் தான் 10 ரூபா கிடைக்குது. கடந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கடன் வாங்கியிருந்தேன், அதை எப்படியாவது அடைச்சி போடலான்னு பார்க்குறேன். அந்த கடன்லேருந்து என்னால் மீண்டு வரவே முடியலையே அப்படிங்கிற மாதிரி ஓடிச்சு இல்லையா. அது எல்லாமே இப்போ கொஞ்சம் அப்படியே மாறும். லேசாக கொஞ்சம் கடங்கண்ணியெல்லாம் அடைச்சி போடலாம். அதுமாரி சுப செலவுகள் அப்படிங்கிறதே குடும்பத்தில் நடந்திருக்காது. இந்த 7.5 வருஷம் 7.5 சனியில் மாட்டிக்கிட்டு நீங்கள் பட்ட அவஸ்தைங்கிறது வெளில சொல்ல வேண்டியதில்லை. அதை நினச்சா மறுபடியும் கண்ணில் ரத்த கண்ணீர் தான் வரும்.
அதாவது நம்பினவன் துரோகம் பண்ணியிருப்பான். முக்கியமான உறவுகள் இவங்க இருந்தால் என் வாழ்க்கையில் நான் எல்லாத்தையும் சாதிச்சேங்கிறவங்க நம்மளை விட்டு போயிருப்பாங்க, இல்லை உலகத்தை விட்டே போயிருப்பாங்க. தாத்தனாக இருக்கலாம், பாட்டியாக இருக்கலாம், அப்பனாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம். யாரோ நமக்கு ஒன்றுனா முன்னாடி வந்து நிற்கிற உறவு நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிருக்கோம். அப்படிப்பட்ட சூழலில் நம்ம என்னமோ வாழ்க்கையை மறுபடியும் சைபர்லேருந்தே ஆரம்பிக்கிறோம் போல இருக்கடா அப்படின்னு தான் ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. சரி, இப்போ குரு என்ன பண்ண போகிறாரு? 6ல் குரு வந்தால் ஊரில் பகை கொடுப்பாரு. அப்போ நம்ம கொஞ்சம் வல்லடி வழக்கு பண்ணாமல் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஒரு அரசியல் பிரச்சாரம் நடக்குது, ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது, ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குது, நம்ம ஒரு கட்சிக்காரனு போய் ஒருத்த நிற்கிறது, முன்னாடி நிற்க வேணாம், பின்னாடி நின்று ஏதோ போனோமா பேருக்கு கலந்துக்கிட்டோமா தலையை காமிச்சிட்டு ஓடியாந்துடணும். அதுமாரி குடும்ப விஷயங்கள், சொந்த பந்தத்தில் ஏதோ ஒரு பஞ்சாயத்து நடக்குது, ஏதோ பேச்சுவார்த்தை எவனோ எப்படியோ போகிறான், நம்ம போய் நின்றுட்டு ஓரமாக ஓடியாந்துடணும், இல்லை போகாமே இருந்துக்கிறது நல்லது. அதுமாரி கடந்த காலகட்டத்தில் யாருக்கா ஜாமீன் போட்டு பொறுப்பு சொல்லி ஏதாவது பணங்கனா வாங்கி கொடுத்துருந்துருப்பீங்க. அதால் இப்போ பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறதால குடும்பமான வரைக்கும் குடுக்கல் வாங்கல் இருந்ததுன்னா அதை கொஞ்சம் நயமாக பேசி ஏதோ கையில் கிடைச்ச 10 கொடுத்துட்றேன்ப்பா அப்படின்னு சொல்லி பேசி தீர்த்துங்க. இல்லைன்னா அது தேவையில்லாத பிரச்சனையை கொடுக்கும். அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். சரி, அப்போ இந்த மாதத்தில் மாத கிரகங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நன்மை செய்யக்கூடிய இடத்துல தான் இருக்குது. ஏன்னா பெரும்பகுதி கிரகங்கள் வந்து உங்களோட ராசிக்கு 5வது வீட்டில் இருக்குது, 6வது வீட்டுக்கு மாறப்போகுது. சூரிய பகவான் 5வது வீட்டில் இருக்கார். அப்படிங்கும்போது ஆண் குழந்தைகளை கொஞ்சம் நம்ம கட்டுப்பாட்டில் வச்சு வளர்த்துக்கணும். ஏன்னா ஆண் குழந்தை வந்து எங்கன்னா போய் ஊர்வம்பு வளர்த்துட்டு வரும். இப்போ குருவும் 6க்கு போயிருக்காரு இல்லையா, பள்ளிக்கூடத்தில் படிக்கிற இடத்துல பிள்ளைகளோட சண்டை, காலேஜுக்கு போகிற இடத்துல பசங்களோட சண்டை அப்படின்னு இருக்கும். அதனால் இந்த பையன் ஒரு ஆற்று நேரத்தில் எங்கேயாவது வெளில தங்கி படிக்கிறேன், போகிறேன் வரேன், ஃப்ரெண்டோட படிக்கிறேன், இல்லை ஃப்ரெண்டு ஒருத்தன் டூர் கூட்டான் அவனோட போயிட்டு வரேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் நம்ம கட்டுப்பாட்டில் வச்சு பிள்ளைங்களை வளர்த்துக்கிறது நல்லது. அதுமாரி விவசாயத்தில் இருக்கிறவங்க, சொந்த நிலம் வச்சுருக்கவங்க எல்லாமே நிலத்தை அளந்து வேலி போட்டு கல்லுகளில் போட்டுக்கிறது நல்லது. இல்லைன்னா பக்கத்து கொள்ளைக்காரன் ஒருத்தனப்பா நோவாமல் வந்து 2 அடி தள்ளி போடுவான், இங்கிட்டு இருக்குது எனக்கு கல் அப்படிம்பான். இதுமாரி தேவையில்லாத பஞ்சாயத்து வரும். அதனால் ஏதோ நமக்கு 10 கொஞ்சோண்டு இடம் இருந்தது அப்படின்னாக்க அதை அளந்து கலந்து கல் போட்டு வச்சிங்க. அதுமாரி கால்நடை வளர்க்குறவங்க கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். தேவையில்லாத அடுத்தவங்க கொள்ளையில் போய் பயிர் மேய்ஞ்சிட்டு வரும், நம்ம சண்டைக்கு போய் நின்றுட்டு கிடக்கணும். இதுமாரி அடுத்தவங்க விட்டு ஆடு மாடு நம்ம கொள்ளையில் வந்து நுழைஞ்சிரும், நம்ம சண்டை போட்டுட்டு கிடக்கணும். அதனால் கூடுமான வரைக்கும் கொஞ்சம் நிலத்தை வேலி போட்டு பாதுகாப்பாக வச்சுக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த காலகட்டத்தில் நல்லது. அதோட மேசராசியில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் பெரும்பகுதி நாட்கள் மேசராசியில் தான் இருக்கார். ராசிக்கு 5வது வீட்டில் தான் இருக்கார். 20ஆம் தேதி தான் ரிஷபராசிக்கு மாற போகிறார். அப்போ 6வது வீட்டுக்கும் 11வது வீட்டுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 5ஆம் இடத்துல பெரும்பகுதி நாட்கள் இருக்காருங்கும்போது பிள்ளைகள் வழியில் கொஞ்சம் சந்தோஷமான சம்பவங்கள் நடக்கும். படித்து முடித்து வேலை இல்லையேங்கிற பிள்ளைங்க வேலைக்கு போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. பிள்ளைகளால் கொஞ்சம் பெருமை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். இருந்தாலும் கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வச்சு வளர்த்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது. அதுமாரி மேசராசியில் பெரும்பகுதி நாட்கள் புதன் இருக்கார். அதன் பிறகு 24ஆம் தேதி தான் ரிஷபராசிக்கு போகிறாரு. அப்போ 7க்கும் 10க்கும் அதிபதியான புதன் 5ஆம் இடத்துல இருக்கார். அப்படிங்கும்போது சுபகாரிய பேச்சுகள் கைகூடும். கடமையில் கொஞ்சம் கருத்தாக இருப்பீங்க. வீட்டுக்கு என்னென்ன தேவை, என்னென்ன வாங்கி போடணும், வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி போடணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருப்பீங்க. இப்போ 10 ரூபா காசு பணம் வரும்போது வீட்டுக்கு என்ன வேணும், ரொம்ப வெயிலாக இருக்குப்போ ஒரு ஏசி வாங்கி போடுவோம், ஒரு ஃப்ரிட்ஜு வாங்கி போடுவோம். இதுமாதிரி வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் அப்படிங்கிறத வாங்குறதுல கொஞ்சம் கவனம் செலுத்துவீங்க. தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே கூட்டு தொழில் அப்படிங்கிறது உங்களுக்கு வேண்டாம், கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. ஏன்னா இப்போ குரு சரியில்லைங்கும்போது கூட்டு தொழில் வந்து உடையும், கூட்டாளி பிச்சுட்டு போவான், கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதேமாரி குரு பார்வை அப்படிங்கிறது அற்புதமாக இருக்குது. ராசிக்கு 2ஆம் இடம், காசு பணத்துக்கு பஞ்சம் இல்லை. குடும்ப உறுப்பினர்கள் வந்து உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. 10 ரூபா நம்ம கடை வாங்க வேண்டிய ஒரு சூழல், ஒரு தள்ளாட வேண்டிய சூழல் வந்தால் கூட தோல் கொடுக்கறதுக்கு குடும்ப உறுப்பினர்கள் நமக்கு ஆதரவாக இருப்பாங்க. மாதிரி 10ல் விழுகிற குரு பார்வை தொழிலை நல்லாக்கும். 12ல் விழுகிற குரு பார்வை சுப செலவுகள் அப்படிங்கிறத கொடுக்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சியே நடக்கலை அப்படின்னவங்களுக்கெல்லாம் கல்யாணம், காது குத்து, மன விழா, மணி விழா, இந்த மாதிரி ஏதாவது விருந்து விசேஷங்கள் அப்படிங்கிறத செஞ்சு பார்த்துடலாம். ஒரு குலதெய்வ கோயிலுக்கு போய் பொங்கல் வைக்கிறது, மொட்டை அடிக்கிறது, ஒரு நேர்த்திக்கடன் செய்கிறது, ஒரு கெடா வெட்டுறது, இந்த மாதிரி வேலை ஏதாவது இருந்ததுன்னா இந்த காலகட்டத்தில் செஞ்சீங்க. இதுமாரி தினம் குளிச்சு முழிவிட்டு குலதெய்வத்தை வணங்கிட்டு தான் உங்களோட வேலைகளை தொடங்கணும். அதுமாரி வியாழக்கிழமையில் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வெள்ளை கொண்ட கடலையை குரு பகவானுக்கு மாலையாக கோத்து போட்டு வணங்குங்க. மஞ்சள் நிற சாதத்தை, ஒரு புளி சாதமோ எலுமிச்சை சாதமோ நெய்வேத்தியமாக குரு பகவானுக்கு படைச்சி ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணுங்க.
இது மாதிரி ஏழைபால மாணவர்கள், ஆதரவற்ற பிள்ளைகள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள், இந்த மாதிரி இடங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் அப்படிங்கிறத செஞ்சுட்டு வாங்க. மே மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அந்த மாற்றத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் போராட வேண்டியிருக்கும். இருந்தாலும் குருவோட பார்வைக்கு சிறப்பான பலன்கள் இருக்குது அப்படிங்கிறதால உங்களுக்கு நற்பலன்கள் நிறைய கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.